ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் இருள் சூழ்ந்திருந்தது. அந்த இருளை ஒளியாக மாற்றியவர் ஒருவர், தாமஸ் ஆல்வா எடிசன். பள்ளியில் ஆசிரியர்கள் கூறினார்கள், இந்த குழந்தை கற்றுக்கொள்ள இயலாது. ஆனால் அவரது தாயார் நம்பிக்கையை இழக்கவில்லை. அவர் எடிசனுக்கு வீட்டிலேயே கல்வி கற்றுத்தந்தார். ஒரு நாள் எடிசன் ஒரு சோதனையில் வீட்டையே தீக்கிரையாக்கினார். அனைவரும் சிரித்தனர். ஆனால் அவரின் உள்ளத்தில் கேள்விகள், ஆர்வம், முயற்சி மட்டும் இருந்தது. அவர் தொடர்ச்சியாக தோல்வியடைந்தார், 1000 முறை. ஆனால் ஒருபோதும் நின்றுவிடவில்லை. அவர் கூறினார், நான் தோல்வியடைந்தது இல்லை, வேலை செய்யாத 1000 வழிகளை கண்டுபிடித்தேன். அவரது பிடிவாதம் இருளை ஒளியாக மாற்றியது. அவர் உலகில் முதல் நடைமுறை மின் விளக்கை கண்டுபிடித்தார். அதனால் உலகம் உண்மையான ஒளியை முதன்முறையாக கண்டது. இன்று ஒவ்வொரு இடத்திலும் மின் விளக்குகள் ஒளிர்கின்றன. ஆனால் யாரும் அந்த ஒளிக்கு பின்னால் இருந்த போராட்டங்களை நினைவில் கொள்ளவில்லை. எடிசன் நமக்கு ஒரு பாடம் கற்றுத்தந்தார். தோல்வி என்பது தவறு அல்ல, ஆனால் முயற்சியை நிறுத்துவதுதான் உண்மையான தோல்வி. தாமஸ் எடிசன் 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை உலகிற்கு வழங்கினார். இன்றைய காலத்தின் பல சாதனங்கள் அவரது யோசனைகளின் விளைவாகவே உள்ளன. அவர் நமக்கு காட்டினார், பெரிய கனவுகள் பெரிய சவால்களை கொண்டிருக்கும். ஆனால் முயற்சியை நிறுத்தாதவர்களே வெற்றி பெறுவார்கள். எடிசன் ஒரு விஞ்ஞானி மட்டுமல்ல, அவர் ஒரு முன்னுதாரணம், கனவுகளை நனவாக்கும் ஒரு சின்னம். அதனால் நீங்கள் ஒருபோதும் இருளில் சிக்கிக்கொண்டால் நினைவில் வையுங்கள், ஒருவரின் விடாமுயற்சி உலகையே ஒளியால் நிறைத்தது. அந்த ஒளி இன்று உங்கள் உள்ளத்திலும் இருக்கிறது. அது கூறுகிறது, நான் ஒருபோதும் நின்றுவிட மாட்டேன். இன்று நீங்கள் எடிசனாக மாறலாம். உங்கள் கனவுகளை தொடர்ந்து காணுங்கள், முயற்சியை நிறுத்தாதீர்கள். எடிசன் ஒளியை உருவாக்கினார். நீங்கள் உங்கள் பாதையை உருவாக்குங்கள், உங்கள் உள்ளத்தின் ஒளியை ஏற்றுங்கள். ஏனெனில் ஒவ்வொரு மனிதருள்ளும் ஒரு எடிசன் இருக்கார், உங்களுக்குள்ளும். இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் கருத்துகளில் எழுங்கள், நான் ஒருபோதும் நின்றுவிட மாட்டேன். மற்றும் இந்த மாதிரியான ஊக்கமளிக்கும் கதைகளுக்காக எங்களை தொடருங்கள்.